ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வாட் ஜும்கா சாங்கில் ஆலியா பட் போட்டிருந்த மேக்கப் வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் உடா பியூட்டி எடுத்துக்கிறேன். என்னோடய ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர். அண்ட் இது வந்து என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாக டாட் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டர் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதை பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வந்து பியூட்டி பிளெண்டர் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் பற்றி சொல்லணுன்னா, இது வந்து நீங்கள் ஒரு கோட் கொடுத்தாலே ஓரளவுக்கு நல்ல கவரேஜ் கொடுக்கும். நீங்கள் 2 கோட் கொடுத்தீங்கன்னா இன்னுமே ஃபுல் கவரேஜ் இருக்கும். பட் நான் ஒரு கோட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் நல்லா பிளெண்டிங் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபிட்மி மெப்ளினில் இருக்கக்கூடிய கன்சீலரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது அண்டர் ஐ கீழே அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் இதை வந்து பியூட்டி பிளெண்டர் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து நம்ம டார்க் சர்க்கிள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஹைட் பண்ணுறதுக்கு, அட் த சேம் டைம் நல்ல ஒரு நியூட்ரலாக இருக்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பவுடர் வந்து நம்ம போட்டு செட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து 2 ஃபேஸ்க்குள்ளே பவுடர். ஸோ இதால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆல் ஓவர் ஃபேஸை செட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் சேம் நம்ம யூஸ் பண்ண கன்சீலரை வந்து நம்ம கண்ணுக்கு மேலேயும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா ஐப்ரோ ஃபில் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து பெனிஃபிட் காஸ்மெட்டிக்கில் இருக்கக்கூடிய போமேட் இதை எடுத்துக்கிறேன். அண்ட் இதில் ஷேடு வந்து உங்களுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய ஐப்ரோ வந்து நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நல்ல ஒரு இன்டென்ஸாக இருக்கும், அட் த சேம் டைம் நல்லா நேச்சுரலாகவும் இருக்கும். ஸோ நான் ஓரளவுக்கு என்னோடய ஐப்ரோ எப்படி இருக்கோ அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நான் நல்லாவே அந்த வந்து கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஐப்ரோ வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐ லுக் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் மோர்ஃபி பேலட் எடுத்துருக்கேன். இதில் நான் காமிக்கிற ஒரு லைட் ப்ரௌன் ஷேடு இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம ட்ரான்சிஷன் ஷேடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ஐ லீடு ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்டென்ஸ் வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம். நான் வந்து லைட்டாக தான் கொடுத்துருக்கேன். அண்ட் அடுத்தது வந்து ஒரு ஷிம்மர் ஷேடு. இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஷேடு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன், இன்னும் ஆல் ஓவர் ஐலிட் ஃபுல்லாகவே நான் கையாலே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் பார்க்கறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸஸ் கனடாவில் இருக்கக்கூடிய நம்ம கோல் காஜல் பென்சில் அண்ட் இதை எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், வாட்டர் லைன் ஏரியா, இன்னர் அவுட்டர், அப்புறம் வந்து லைனர் ஏரியா எல்லா இடத்துலையுமே நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு பிளெண்டரால் நல்லா அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஸ்மோக்கி எஃபெக்ட் இருக்கும். ஸோ அது கண்ணுக்கு கீழேயும் சரி கண்ணுக்கு மேலேயும் சரி நம்ம அதை வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அதே ட்ரான்சிஷன் ஷேட் எடுத்துகிட்டு நம்ம கண்ணுக்கு கீழே என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து லேஷஸை வந்து கேர்ள் பண்ணுறதுக்கு வந்து மெப்ளின்குள்ளது எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய மஸ்காரா எடுத்து நான் நல்லா என்ன பண்ணிக்கிறேன், லேஷை வந்து கேர்ள் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இன்டென்ஸ் வேணுமோ அவ்வளோக்குள்ள நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐ லுக் முடிஞ்சுது. இனி வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து கே பியூட்டிக்குள்ளே ப்ளஷ் எடுத்துக்கிறேன். அண்ட் இதனோட ஃபேஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஷ் தான் வந்து அதிகமாக தெரியும். ஸோ அதனால் ப்ளஷ்ஷை கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா இன்டென்ஸ் வந்து காட்டிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக் ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய ப்ளஷ் எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் ஸ்கின் ஃபினிஷ். இது வந்து ஒரு கொஞ்சம் ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சுகர் காஸ்மெட்டிக்கில் இருக்கக்கூடிய நான் லிப்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஷேட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கும் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு மாய்ஸ்சர் ஃபீல் இருக்கும். அண்ட் இதை நல்லா அப்ளை பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட ஏதாவது கிளிட்டர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் உங்கள் லிப் மேலே அப்ளை பண்ணி முடிச்சுக்கோங்க. அண்ட் ஓவராலாக என்னோடய மேக்கப் டன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து சாரீ சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அண்டு அக்சசரிஸ் போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக லுக். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த லுக் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். பை டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல்.